வணக்கம் முருகன். வணக்கம் சின்ன. வணக்கம் உறவுகளை. வணக்கம். வணக்கங்கள். என்ன மாதிரி எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க தானே? நாங்கள் சுகமா இருக்கிறோம். கமெண்ட்ஸ்ல போடுங்க எப்படி இருக்கீங்க. எப்படி இருக்கிறாங்க நீங்கள் கமெண்ட்ஸ்ல போடுங்க. புலம்பெயர் மக்கள் எழும்பிச்சு போடுங்க. நாங்கள் கூடக்க நீங்கள் எழும்பி அடுத்த நேரம் பழக்க வேண்டிய அடுத்த முட்டுருவீங்க. அடுத்த நேரம் எழும்பி நீங்கள் கமெண்ட்ஸ் போடலாம். என்ன நாங்கள் சுகம் கேட்குறோம் அப்படித்தான் வரும். அதே இப்போ கனடா மக்களுக்கு எல்லாம் இதுவாகும். ஏதோ பார்த்துக்கிறது செய்யுங்க. இரவு பகல் தெரியுது. தொடர்ந்து ஆதரவு எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். கமெண்ட்ஸ் அடிக்கிறாங்க எல்லாருக்கும். கமெண்ட்ஸ் அடிக்கணும். எங்களுக்கு என்னென்றால் அந்த அதை பார்க்கறதுக்கு கூட எங்களுக்கு அந்த நேரம் இல்லாத மாதிரி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் அந்த வாரத்தில் ஒரு நாள் வாங்க பேசலாம் என்ற ஒரு தலையங்கத்தோட பேசுறதுக்காக என்ன ஒழுங்கலை செய்து கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் செய்வோம். மிக விரைவில் புதன்கிழமை அதை செய்யலாம் என்று தான் நாங்கள் தீர்மானிச்சுக்கிறோம். என்னடா பொன் பிறந்தாலும் புதன் புறக்கான்னு சொல்றாங்க. அந்த புதன் ஒரு அற்புதமான நாள். அப்ப இரவுன்னு சொன்னா எல்லாருக்கும் புதன் ஆயிடும். புலம்பெயர் தமிழர்களுக்கும் அது ஆயிரும் என்ற ஒரு நம்பிக்கையில நாங்கள் அதை ஆரம்பிக்கலாம் இருக்கிறோம். நீங்களும் ஒத்துழைப்பு தருவீர்கள் நம்புகிறோம். என்ன கண்டிப்பா நம்புகிறோம். உங்களுக்கு அனைவருக்கும் எங்களுக்கு ஆதரவு தருகிறீர்கள். தராதவர்கள் பாருங்கள், ஆதரவை தருங்கள். எல்லோருக்கும் கோடி கோடி நன்றிகளை தெரிவித்து கொள்கிறோம். மற்றது நேற்று நாங்கள் எங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை பற்றி பார்த்தோம். என்னென்னு சொன்னால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை பற்றி ஒன்று தனியாக போடுறோம். நாங்கள் அதிலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியரும் அர்ச்சுனா பற்றி நாங்கள் கதைக்கல. என்னென்று சொன்னால் நாங்கள் ஒன்றும் கதைக்கிற இல்லை. இப்போ அவரை பற்றி அவரும் இப்போ ஒரு யூடியூப் திறந்தாலே கொஞ்சம் கதைக்கிற குறைவு. நாங்கள் ஏன் செய்திகள் உங்களுக்கு வருதுதானே அவரை நீங்கள் பார்ப்பீங்களா? ஆனால் இருந்தாலும் சில பேர் எங்களுக்கு முருகன் சின்னாமதை பற்றி என்ன சொன்னோன்னு பார்ப்பியலன்றதுக்காக நாங்கள் ஏதோ வாழ்த்தத்தனம் ஒவ்வொரு நல்லது செய்ய ஒரு நல்லது வாழ்த்தோம். அப்ப அவரை நீங்கள் கைது செய்த பற்றியும் அறிஞ்சிருப்பீர். கைது செய்ததை கொண்டு போனாங்க, சரி விட்டுட்டாங்க. அதோட ஒரு பிரச்சனை. அது கைது செய்தோட ஜனம் கொஞ்சம் குழம்பி இது ஏதோ அவரை இஞ்சி இதை கொண்டு போயில கொண்டு கூட்டத்துக்கு வரையிலேன்றான் போக விடாம தான் பிடிச்சு விட்டாங்க. போன திரும்பி வந்துட்டு விட்டாச்சு. ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்தது உண்டு புஷ்வானமா போகணும். என்னென்று சொன்னால் அர்ச்சுனாவுக்கு நேற்று அர்ச்சுனா புஷ்பானமாயிட்டார். ரெண்டு கொஞ்சம் பேர் கதைச்சது. அது ஏன் கதைச்சது என்று சொன்னால் அவரை எதிர்பார்த்த அளவுக்கு கொண்டு நடக்க என்ன நடந்தது என்றால் அவர் எல்லாரும் யோசிச்சது அர்ச்சுனா போனால் அங்கே அடிபாடுதான், பரபரப்பு தான், கேள்விகள் தான், அதான் இதான் அப்படித்தான் இப்படித்தான் என்று அர்ச்சுனா நான் அன்றைக்கு சொன்னாங்க. ஒரு வடிவா சொன்னார், எனக்கு கதைக்க தெரியாதான்னு சொல்றீர்கள். சரி ஏற்றுக்கொள்றேன். நான் கதைக்கிற மாதிரி காய்ச்சா நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களோன்னு முதல் சொல்லுங்கொண்டு ஒரு கேள்வி கேட்டேன். அன்றைக்கு சொன்னாங்க. அது மாதிரி ஜனாதிபதி வந்திருக்கிறேன். ஒரு மேதகு ஜனாதிபதி, நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு கூட்டத்தில் வந்தால் எப்படி கதைக்கணுமன்றதை காட்டி கொடுத்துருக்கிறார் நேற்று அர்ஜுனாயா. அதுதான் நான் எந்த இதிலோ சொல்லுவேன். தான் அறிவாளி என்றதை நிரூபிச்சிருக்கிறேன். ஏனென்றால் எங்க எப்படி எவ்வாறு கதைக்க வேண்டும் என்பதை காட்டியிருக்கிறேன். அமைதி தெரியுமோ, ஒற்று கதையும் இல்லை. ஆனால் தான் கதைக்க வேண்டியதை கதைச்சு போட்டு 5 நிமிஷத்துக்கு மேல கொடுத்துட்டு 5 நிமிஷம் கேட்டு. அது ஒரு பெரிய இதடாப்பா. ஒருங்கிணைப்பு கூடத்தில் அவர்கள் கதைக்கிறதை அவை கூர்ந்து கவனிச்சு கொண்டு சிரிச்சு கொண்டு, சரி அது சிரிச்சு கொண்டு சொல்லி போட்டு உடனே பதில். இங்க பாத்தீங்களா, இங்க அங்க பார்லிமெண்ட்ல அர்ஜுனா ஜனாதிபதிக்கும் பேச்சு தான். ஆனால் ஜனாதிபதி இங்க வந்தால் சொல்லப்பா சொல்லுங்க இதான் மாற்றம், இதான் சேஞ்ச்ன்றது. வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, அதி விரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 021-222-6113. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 021-222-3536. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம். இப்படி மாத்திரம் அங்க அடிபாடு ஜனாதிபதி இப்படி செய்யறீங்க அப்படி செய்றீங்க. 2 ரோட்ல வச்சு அதுல அனுராதபுரம் அந்த இதுல வச்சு அனுராயாக்கும் பேச்சு தான். போய் பாருங்க, அதை கொண்டு காட்டுங்க, அனுராங்க பாருங்க எல்லாம் பேச்சு. யாரு பேசினது? அர்ஜுனாயா பேசினது. நேற்று வந்து அதே ஆள் பேச்சு கொடுத்த ஆள் கதையை வந்து எங்களுடைய கேட்டு பண்ணிக்கிறேன். சிரிச்சு கொண்டு
நீ எனக்கு பேசுறீங்க இந்த கதையை நான் கேட்கிறேன். அப்போ இந்த குழந்தை பிள்ளை இந்த கதையை கேட்ட மாதிரி மடிவா கேட்டோன்னு வெறும் மடிவா காய்ச்சி போட்டு தனக்கு கொடுத்த கதையை அவ்வளோத்தையும் ஆள் முடிச்சு போட்டுது. ஆனால் கரை பேர் நினைச்சது உங்கள் கேள்விகள் கேட்க போகிறான், இந்த பையில தூக்கி போட போகிறான், ஜனாதிபதி நடக்க போகிறான், கேள்வி கேட்க போகிறான், என்னடா போகிறான்னு பார்த்தால் அதான் புஷ்பானம். முழுக்கானால் பட்டதாரிகள் பிரச்சனை கதைக்கணுமோ, மற்றது யாழ்ப்பாண பொதுநல வைத்தியசாலை அந்த 170 பேருடைய பிரச்சனைகள், சம்பளம் இல்லாம வச்சிருந்த பிரச்சனைகள், சம்பளம் இல்லாம கஷ்டப்படுத்தின பிரச்சனைகள் எல்லாம் வடிவா கழிச்சு வடிவா இவரும் கேட்டவர். அதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் தான் எடுக்க வேண்டும் சொல்லினர். மற்றது பட்டதாரிகளை பற்றியும் கழிச்சிட்டார். மற்றது தமிழ் கைதிகள் பற்றி விடுதலை, ஐயோ என்னன்னு சொன்ன புண்ணியம் கிடைக்கும் விடுங்க விட்டுடுங்க சிரிச்சோண்டு ஓகே அது அதுக்கான நடவடிக்கை நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப என்ன பிரச்சனை எங்க நடந்தது? நேற்று பிரச்சனையே நடக்கல. சரியோ, பிரச்சனையே நடக்கல. அமைதியான முறையில அற்புதமாக நடைபெற்றது. இவருடைய மாவட்ட செயலாளருடைய ஒரு நல்லொரு பிரசன்டேஷனோட வடிவா நடத்தி இதுக்குள்ள வேற அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய பிஏஎம் விட சொல்லி மாவட்ட அரசாங்கத்தின் அதிபர்கிட்ட அனுமதி கேட்டு ஆள் உள்ளு கொண்டு போயிருக்கு. எங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது, வீடியோ ஒன்றையும் காட்டு இல்லை. நம்மள அம்மாவை தங்கச்சியே கொண்டு போய் ஆளும் உள்ளுக்கு போயிருக்கு. எப்படி முடியுமா? மாவட்ட செயலாளருக்கு நன்றி எந்திரிச்சுக்கிறேன். நான் கேட்டக்கணங்க விட்டுக்கிறேன்னு சொல்லி அப்படியெல்லாம் நடந்திருக்குடா. பக்கான விஷயங்கள் நடக்குது, உள்ள அந்த விஷயங்கள் நடக்குது. நிறைய பேர் நான் நினைக்கிறேன் சரியா செயல்படுறாங்களா அவருக்கு ஆதரவு தான் தெரிவிக்கிறாங்க கூட. என்ன அப்படி ஒரு வியூகம் போகுது. மற்ற அரச உத்தியோகத்தர்களுக்கு எந்த வகையிலும் நான் பகையாளியோ எதிராளியோ நான் அப்படியானவர் அல்ல. யார் சொன்னது? அது சொல்றாரோ அப்படி நான் ஒன்றும் இல்லை. நான் என்னத்தை சொல்றேனப்பா என்று சொன்னா, நான் அந்த டீம் ஒர்க் என்னென்ன சொல்றேன், அவ்வளவுதான். அதைத்தான் நான் சொன்னேன். அது அரசு உத்தியோகர்கள் செய்ய இல்லை, எல்லாரும் செய்யணும் தான் செய்யணும். இந்த காசுகள் திரும்பி போன பற்றி தான் கொஞ்சம் பிரச்சனை வந்தது. மற்றபடி அரசு உத்தியோகத்தர்கள் ஒரு குறை இல்லை. இவ்வளவு காலம் நடக்க இல்லையாப்பா, நடந்தோன்னு இல்லையே, நடக்குது, அதெல்லாம் நடக்குது. அவர் அதை சொன்னேன். நான் ஒருத்தருக்கும் எதிரானவர்கள் இல்லை. ஆனா நான் நல்லது செய்யற யாருக்கும் நான் ஆதரவு அளிப்பேன். அது இளங்குமரன் எம்பியா இருக்கட்டும், எங்களுடைய அவர் மயூரன் எம்பியா இருக்கட்டும், அல்லது எங்களுடைய அமைச்சரோ அல்லது ஜனாதிபதியோ அல்லது எங்களுடைய சிறிதர் எம்பி யாருண்டாலும் எங்களை மாதிரி தான். நாங்கள் நல்லதை யார் செய்யணுமோ அவைக்கு வார்த்தை சொல்லி போட்டு இருக்கிறோம் தானே. அப்படித்தான் நேற்று அங்க அவருக்கு ரவீரன் எம்பிக்கு வாழ்த்து தெரிவிச்சோம். அது மாதிரி இவரும் அதே கொள்கிறான். யாருக்கு? அர்ஜுனா டாக்டரும் அதே கொள்கிறேன்டா. நீங்க நல்லது மக்களுக்கு செய்கிறீர்கள், யாருக்கு நல்லது செய்கிறீர்களோ அவைக்கு நான் ஆதரவு இன்றைக்கு தருவேன். அந்த இடத்த வந்து நிப்பன் செய்கிறேன். நான் அரசியல்வாதி என்றா அரசியல் கதைக்கிறா தெரியும். அரசியல் நாங்க என்ன நினைக்கிறோம் எல்லாம் பொய்யன்ற சாக்கடை. அரசியல் அரசியல் வாக்குறுதிகள் எல்லாம் அது என்ன நான் நினைக்கிறேன். அரசியல் அதுக்கு ஒரு வரவிலக்கணமே கொடுத்துட்டாங்களே இவங்க தமிழ்ல. அரசியல்டா பொய் பிரச்சாரம், பொய்யான அப்படி இல்லை தானடா. என்ன அரசியல் அதை நாங்கள் அப்படியே ஆக்கிட்டோம் தான் நான் நினைக்கிறேன். இல்லை, எங்களுடைய அரசியல்வாதிகள் காலாகாலமாக அரசியலுக்கு போனவர்கள் மக்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்து அந்த பதவிக்கு வந்துட்டு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை ஒன்றும் செய்யாமல் அது அவை செய்யாம விட்டனமோ அல்லது செய்யலாம் ஆனா செய்யாம விட்டனமோ அது தெரியும் எங்களுக்கு. ஏன்னா அப்படியெல்லாம் செய்யாம விட்ட நாடி அரசியல் விருத்தொதுக்கப்பட்டது. அறிவுபூர்வமாக கதைச்சினம் பண்றதுன்னா ஐயோ அரசியல் வேண்டாம், அது மதிப்பில்லாத உண்டு. மக்களுடன் மக்களா சேர்ந்து நாங்கள் அவைக்கு பொய் சொல்லி புரளி செய்து நாங்கள் சம்பளத்தை எடுத்து நாங்கள் தின்ற வேலை உதுக்கெல்லாம் நாம் வேற இல்லையாப்பா அரசியலுக்கு சொல்லுவாங்க. அப்படி ஆயிட்டாங்க. அதைத்தான் அர்ச்சனா டாக்டர் சொன்னார் நேற்று. நான் அரசியல் தான் செய்யறேன், ஆனா அரசியல்வாதி இல்லை. நான் அரசியலுக்கான இப்ப வந்துட்டேன், ஆனா அரசியல்வாதி இல்லை. நான் மக்களுக்காக நின்று செய்யறேன். நல்லொரு வசனம். அதை நீண்ட அப்படியே இருக்கணும். சரியோ, அப்படியே தொடர்ந்து இருக்கணும் தான் எங்கள்ட விருப்பம், மக்கள்கிட்ட விருப்பம். என்னன்னு சொன்னா அவரை நம்பி இருக்கிற கொஞ்சம் மக்கள் அவருக்கு உண்மையிலே அவரை நம்பினோம்டா. அப்ப கன பேர் நம்புறாங்க. அதான் நான் உங்கள் நேற்று சொன்னோம்.
காலம் பதில் சொல்லும் எல்லாத்துக்கும். ஏன்னா அவரை நம்புற மக்களை, ஆனா அவர் மக்களை கைவிடுற மாதிரி எனக்கு தெரியல. மற்றொன்று சொன்னார், 8ஆம் மாதம் மட்டும்தான் என்னுடைய அரசியல். பக்கத்துல ஒரு ஆள் இருக்கிறா காட்டுன திருப்பி இவர் தான் அடுத்த பாராளுமன்ற உறுப்பினர். 8ஆம் மாதத்துக்கு பிறகு தங்கை கௌசல்யா நிறைய அதே மாதிரி டாக்டருக்கும் கனவேற்ற பேர் தெரியாது. சரியோ, அரசியல்வாதிகள் பேர் தெரியாது. ஆள் சொல்லி போட்டு சிரிக்கும். அந்த சிரிப்பு தான் பிரச்சனை. சிரிப்புண்டால் ஒரே சிரிப்பு. பேரை பேருந்து அப்பியேட்டாங்க என்ன பேர், எனக்கு சிரிப்பு தான் வந்ததுதான். அப்ப அது பேருவளை மடிவாயுதன்றையில பேரு இதுல பேசுறது. அப்ப மற்ற இந்த பிகாரை பற்றி இருக்கிறோம். பிகார இந்த என்னடாப்பா பிகார எங்கிட்ட விகாரி இல்ல 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 இது தையிட்டி அந்த விகாரியை பற்றி தையிட்டி மயிலட்டி வரும் தையிட்டி வரும் அதுக்குள்ள ஒரு விகாரம் கிடக்கு. அப்ப அதை பற்றி தான் கேட்டேன்னு சொன்னார் ராவு. என்னன்னு சொன்னா அந்த விகாரையே இவை இடிக்க சொல்லுவேணும். மற்ற எல்லாம் இடிக்க சொல்றாங்க தானே, அது எங்கண்ட தமிழ் இடிக்க சொன்னால் இவர் சொன்னாரான் தான் என்னட்டு இடிக்கிறது. கட்டேக்க விட்டுட்டான். கட்டேக்க இருந்தாக்கள் அதை என்ன இருக்கணும், மறைச்சிருக்கணும். கட்டுனதான் இடிக்கிறான் தானே, சரியில்லை தானே. அப்ப அந்த கட்டுனல அதுக்குரிய காணிக்காரருக்கு ஒரு நட்டை கொடுங்கோ, அல்லாடி அந்த காணிக்குரிய இன்னொரு பதில் காணியை அவர்களுக்கு கொடுங்கோ. இடிக்கிறது சரியில்லை, ஒரு மதத்தை இடிக்க கூடாதுன்னு ஜனாதிபதிக்கு சொன்னதான் தான் தன் இது சொன்னேன். சொல்லி ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கான வேலை நான் செய்யறேன்னு சொல்லிக்கிறேன். மற்றது எனக்கு இதுல பிடிச்ச விஷயம் முருகன் முதல்ல வந்து அர்ஜுனா, டாக்டர் அர்ஜுனா சொல்றது என்னடா நீங்க திருப்பி அனுப்பிடுங்க இந்த காசுகள் அபிவிருத்திக்கு வர காசு, அதான் பிரச்சனைப்பட்டது. அதே கேள்வியை தான் நேற்று ஜனாதிபதி கேட்டவர். அதுக்கு என்ன செய்ய போறீங்க? ஆறு வெளியில விடுறது. இதுக்கு இப்ப ஆறு லூசம் பைத்தி ஆறு காய்க்க போறீங்க இல்ல அந்த அதுல இருந்து தான் அர்ஜுனாவோட எதிர்ப்பு வந்தேன் எல்லாருக்கும். அப்படியே முதல் பாராமன்றத்தில போய் அவர் கேள்வி கட்டுறதான் பிரச்சனை வந்தது. வேற என்னடா, அவர் முதல் டாக்டரா இருக்க நல்லா இருந்தது. மற்றது அவர் சாவச்சேரியில அந்த ஊழல்களை வெளிப்படுத்தின உடனே மக்கள் நான் நிஜம் அப்படியே மட்டக்கு அப்படியே திட்டழுது அவரு பின்னாலே. சரியோ, அப்படிதான் அப்ப திரண்டு அவ ஒரு ஆதரவோളം கணிசமா இருக்கு. இல்ல நான் சொல்ல வரேன் என்னடா, அப்படி இருந்தது. டக்குன்னு பாராளுமன்றத்துக்குள்ளே அவர் இறங்கி தேர்தலில் கேட்டு வந்துட்டார். பதவிக்கு வந்தால் சரி 27,000 மக்களுக்கிட்ட அவருக்கு வாக்களிச்சேன், நம்பி வாக்களிச்சேன். என்னன்னு சொன்னா அவருக்கு வாக்களிக்கிறார்கள். இப்போ நாங்கள் சீமாண்ட கூட்டத்தை பார்த்தீங்கன்னா சீமாண்ட பேச்சு கேட்க தான் கொஞ்சம் போகும். பேருந்து பார்த்தா போட்டு முகம் மாறித்தான் போடும். நாங்கள் நினைக்கிறத ஓஹோ சீமான் தான் முதலமைச்சராக இருப்போம் பார்த்தா அது இங்கே அது மாதிரி சொன்னவங்களுடைய அல்ல நல்லா மோதினது. அவற்று ஊழல் ஒழிப்புக்கு தான் அவ்வளோ அலையம் வந்தது. டக்குண்டு எலெக்ஷன்ல அவற்றை ஓட்டு குறைஞ்சான பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டு. பாராளுமன்ற உறுப்பினர் இதுக்கு வந்த உடனே ஒரு ஆதரவு கொண்டு அப்படியே இருந்தது. பாராளுமன்ற உறுப்பினராய் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்குள்ள போய் கிடந்த பயிர்கள் போன திரும்ப போன காசுகள், குளக்கட்டு பிரச்சனைகள், அந்த கட்டு பிரச்சனை, இந்த கட்டு பிரச்சனை, மின்சார பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை முழுக்களையும் தூக்கி கொண்டு அதில் பொத்தொண்டு போட்டு நடத்தானே எதிர்ப்பில் வாங்கினது. அப்போ இல்லை நான் என்ன சொல்ல வரேன்டா, அப்போ எதில் இருந்தால் அவருக்கு அந்த பிரச்சனை துவங்கினதை பார்க்குறோம். ஏன் எதிர்ப்பில் துவங்கினதை பார்த்தால் அவ்வளோ பயிலையும் கொண்டு அதில் போட்டு கேள்வி கேட்ட அப்புறம் தான் அந்த எதிர்ப்பில் தோங்கணும். அப்படி தானே கேள்வி என்னதுக்காக உங்களுக்கு தான் கேட்டவர் இல்லைடா. அப்போ நான் கேட்குறா சொல்லுண்டா, அதுக்கப்புறம் தான் எதிர்ப்பு விளங்காதான் கேட்குறேன் பிரச்சனை. அப்போ நல்லதான் நல்லது அதானே, இப்போ நல்லதானே சேர்ந்தா. அப்படியே ஏன் அப்படி எதிர்ப்பாக கிடக்குது? கேள்வி கேட்டால் பிரச்சனை நாட்டில். அப்படியே எதிர்த்து கேள்வி கேட்கல, நாங்களும் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் மதிக்க மாட்டாங்க. அப்போ ஆசிரியர் மாணவர்கள் கேட்டால் என்ன? ஆசிரியர் அடிப்பார், சில இடங்கள் அடிப்பார். மாணவர்கள் ஆசிரியர்கள் கேள்வி கேட்கும் வரைக்கும் ஆசிரியர்கள் அறிவாளியாக தான் இருக்கலாம். கேட்க வலிக்கிட்டால் அவர்கள் என்னோட ஒவ்வொரு நாளும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் இவங்க அடக்கி போடுவாங்க. நான் சொல்ற கேட்டு என்ன ஒரு எல்லாம் ஒழும்ப பையன் அவங்களுக்கு. அப்போ ஆசிரியர் படிப்பிச்சு போட்டு போகணும். அதுமாதிரி இதை பற்றி தான் அந்த இவரை எங்காச்சும் யாரு தமிழடியான காட்சி அந்த மொனோபொலி என்று சொல்லி வெளிநாடுகளில் வந்து அந்த சர்வாதிகாரம் சம்பந்தமான ஒரு கதையம் வந்து அதான் அந்த மொனோபொலி என்று சொல்லுவோம். மொனோபொலி அந்த விஷயத்தை சொல்லி காய்ச்சவர்.
நான் அதை ஸ்பீச் கேட்டேன். நான் அவர்கிட்ட யூடியூப் சேனலில் தமிழடியான பார்க்காதாக்கள் ஒரு பாருங்க. அது அந்த முனோபுரிகின்ற அந்த ஏகாதிபத்தியம் நான் தான் என்ற ஒரு நான் தான் எல்லாம் முடியாட்சி மாதிரி பரம்பரை ஆள்றான். அதை பற்றி சொல்லி அதுக்கு அர்ஜுனாபடி இல்லதாடா, அப்படி இல்லை சொல்றேன். அப்ப இவருக்கு எதிரில தோங்கின காலம் பாராளுமன்றம் உருவாக அப்படியே. அப்போ இது எல்லாம் என்ன அப்ப நான் அப்ப நல்லதான் இருக்கிறேன். அதுக்கு பிறகுதாடா வழக்கம் வந்தது மனுஷனுக்கு. சும்மா வைத்தியம் பார்த்தோண்டு அதுவும் குழந்தை பிள்ளை டாக்டர் குழந்தை பிள்ளைக்காமடா டாக்டர். அப்ப இவ்வளவு பக்குவமான ஒரு டாக்டர் இவ்வளவு அவர் சொன்னார் அன்றைக்கு எங்க வீடியோல ஒன்று தான் பார்த்தேன் நான். அந்த டாக்டர் மேர் பார்த்து வணக்கம் டாக்டர், சந்தோஷமா இருக்கும், நல்லா இருக்கும் டாக்டர்னு சொல்லிடணும் மக்கள். அதில் உள்ள சந்தோஷம் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போ பாவம் அந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் இழந்து அந்த மக்களுடைய இதோலையும் இழந்து. அதே இன்னொன்று சொன்னார், எங்கேயோ பட்டுக்கோட்டை சாவச்சேரி 2 முதியோர்கள் அந்த ஏழா கிடந்தாடா. இல்லை நான் போய் அந்த ஊசி பட்டியை காட்டு, நான் அதுக்கு போட் போட்டுட்டு வரணும் என்று சொல்லி கொண்டு போய் தானே போடுச்சு ஒரு வயது போனவர். அப்போ அந்த அதுகளுக்காகண்டாலும் நான் செய்ய வேண்டாமோன்னு கேட்டேன். அப்படியெல்லாம் இருந்திருக்கு. முந்தி வீட்டை காட்ட தம்பி கண்டிருந்த ஜனம்தான் முந்தி என்ன. இப்போ அதை கேட்டுறது தானே. அப்போ அதைத்தானே எனக்கு தான் அந்த அவருக்கு ஏன் இந்த எதிர்ப்பில் வந்தது தான் நான் கண்ணக்க யோசிச்சேன்னா. இப்போ உன்னோட கதை கேட்க தான் ஞாபகம் வருது. அப்படியே பாராமன்றத்து பிறகு தானே வருது. அதுவும் வேண்டாமப்பா எனக்கு இந்த பாராமன்றம் இனி சரி. நீங்கள் நான் 8ஆம் மாதத்தோட தந்துட்டு போகிறேன். அடுத்த வக்கீலுக்கு தூங்க போகுது வில்லாங்கம் சரியோ. அப்பவும் நல்ல ஜெயிக்க நாங்கள் வாழ்த்தி கொண்டு தானே இருக்கணும் என்ன. ஆனா என்ன துப்பல் பட்டத இல்ல. அப்ப அவ வந்தால் கூட்ட பெருதானடா அவரை மாதிரி தான் இருக்கும். அவற்றை அட்வைஸ்லாம் நம்ம போவான் இல்லையா. அவன் ஒரு வக்கீல் இருக்கிறதும் ஒரு நல்லம் தான். ஒரு ஆலோசகர் வக்கீலா இருக்கிறது பக்கத்துல இல்லாட்டி இவர் சட்டம் சடக்க புடக்கன்னு கதைச்சு விட்டுருவாள். முருகன் பேர் இருக்கிறதால நான் சும்மா இருக்கிறேன். நான் கதைக்க ஒழிக்கிட்டா வில்லங்கம் வந்துடும். 4ஆம் மாடிக்கு போண்டு வரும். அதான் நான் ஒன்றும் விடுறேன் இல்லை. இப்போ இந்த வில்லங்கங்களுக்கு வந்து நாங்கள் சும்மா ஏதோ பராமத்தில கதைக்கிறது. அப்போ அவவும் கதைச்சால் அது சரியாகத்தானே இருக்கும். இவரே சில இடங்களில் டக்குனு நான் நினைக்கிறேன் 2 பேருக்குள்ளேயும் ஒரு சிக்னல் இருக்கும். நீ இதை கதைக்க இப்படி சொன்னால் நான் கதைக்க இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அப்போ இல்லைடா அப்படித்தானே சட்டவாளர்கள் நாங்கள் சும்மா எமோஷனில் கதை சொல்லிப்போம். டக்குன்னு அவன் கண்காட்ட கதையோடான்றதுன்னா கதையாமல் இருக்கணும் தெரியும். எங்கடைய ஒரு அப்பா பற்றி சொன்னா தெரியுமா, கண்காட்ட ஓராண்டு கண்காட்ட அடிச்ச மாதிரி தான் இருக்கு. அப்படி சில சிக்னல்கள் இருக்கும். அப்போ சட்டவாளர்கள் சொல்லிக்க அதுக்கு தக்க மாதிரி இவர் இருந்துட்டு வேறு தானே. அல்லாட்டி கொஞ்சம் கழிச்சிட்டேன். அப்போ இந்த அதை நான் எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியலையே. அப்போ ஆகையினாலே அப்போ அவர் கேட்குற எல்லாத்தையும் வடிவாக கேட்டுட்டேன். நேற்று கதைக்கிற எல்லாத்தையும் ஜனாதிபதியோட கதைச்சிட்டேன். ஜனாதிபதியும் அவற்றை இதுக்கு அதுக்குள்ள ஒன்று வந்தது நேற்று ஐபிசி ஏதோ ஒரு சேனலடா. அர்ஜுனாவின் பேச்சை இடைநிறுத்திய அனுரு. என்னடா இடைநிறுத்தினான்றதுக்கு வீடியோ உண்மையாக கிடக்குது, நியூஸில் கிடந்து தெரியுங்க. அப்போ இடைநிறுத்தினா அவர் கதைக்க முடிய அவர் ரைட் ஓகே சொன்ன. அதுதான் நானும் திருப்பி பார்த்துட்டு கிடையாது. இடைநிறுத்தி இருக்கோண்டு இடைநிறுத்தினா காண நீ பாடம் அடுத்த போய் போம். அதுதான் இடைநிறுத்துறேன். என்னோட ஊடகங்கள் இதை பற்றியும் அது உண்மையா எவ்வளவு பேச்சு அது உண்மைதான்டா. அப்ப என்ன ஆனா உண்மை அப்ப யூடியூப் அது சொல்றேன் தான் யூடியூப்பாலாம் முன்னுக்கு வந்ததை ஒத்துக்கொள்றேன். அந்த அவங்க கொஞ்சம் பொறிகள் நான் உதவி செய்தவங்களோ அவங்க சில விஷயங்களே அப்படி அது வேண்டாம் அவங்களுக்கு. நாங்கள் நல்லதை கதைச்சு கொண்டு போவோம், நல்லதை செய்யறத நல்லதை கதைப்போம். அப்போ அவருடைய வருகையும் அவருடைய அந்த கருத்தும் சரியாக அமையணும். ஆனால் வந்து கனவிற்கு ஏமாற்றமா போனதுன்றா தாங்கள் நினைச்சு கொண்டு நடக்கல. என்ன சண்டை நடக்கல, எடுத்தறிஞ்சு அவர் கதைக்கல, மரியாதை இல்லாம பேச இல்ல. அது கவலை ஒட்டு இவர் பேச இல்லையே, அவமதிச்சு பேச இல்லையே, கண்டபடி பேச இல்லையே. தாங்கள் நினைச்சா அன்ற வரைக்கும் பேர் பேசினா அப்படி இருக்கு வந்து ஜோதிச்சு தான் கனவில் இருந்து காய்ச்சல் வர உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். படிச்சவன் இன்றைக்கும் படிச்சவன் தான் எங்களை மாதிரி யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எங்க சபை அறிஞ்சுதான்
கதைக்கணும்ன்றது கொஞ்சம் பேருக்கு தெரியும். மற்ற புத்தக வெளியீடுகளுக்கு சில புத்தக வெளியீடோ இல்லை கூட்டங்களுக்கோ போவினோம். சில பேர் பெரியாக போனால் சிலவனை அங்கே இவ 400 பேருக்கு தக்க மாதிரி தான் பேச்சை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகும். போனால் அங்கே 40 தான் இருக்கும். அந்த 40க்கு 400 பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணதை கதைக்கிற கூப்பி இருக்குது கணக்கு இருக்கும். ஆனால் 40 பேருன்னா அப்படியே கதையை குறைச்சி போட்டு சோட்டா முடிக்கிற கூப்பும் இருக்கு. எவன் கட்டிக்காரன் குறைக்கணும், சபை அறிஞ்சு தக்க நிலையை அந்த அந்த சபை நிலையை அறிஞ்சு கதைக்கிறோம் தான் கட்டிக்காரன். அதான் அர்ஜுனா நேற்று செய்திருக்கார். நேற்று போனார் மாண்புமிகு ஜனாதிபதியுடன் நான் கொஞ்சம் கூற விரும்புகிறேன். கதையை தூங்கினார். கொஞ்சம் தலை பார்த்தால் பேந்து பார்த்தால் இந்த மொழிபெயர்ப்பு சிக்கு பக்க போட்டு போட்டு அடித்து சிங்கள தலையை அடித்து போட்டு விஷயத்தை முடிச்சு போட்டு போட்டார். எனக்கு அந்த அவர்கிட்ட வீடியோ பார்க்கத்தான் ஆசையாக இருந்தது. நான் அவரை தான் பார்த்துட்டு இருந்தேன், ஜனாதிபதியை தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த சிரிப்பு இல்லை இப்படி ஒரு ஜனாதிபதி நாங்கள் காண இல்லை. ஓ இப்படி அதான் இதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதான் தமிழர்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வையும் தருவணும். சும்மா சிரிச்சு போட்டு போகக்கூடாது. நாங்களும் சிரிக்கிற மணி போட்டு சிரிச்சு உங்களோட கவர்ச்சியில் நாங்கள் இருக்கிறோம்ட்டு எங்களை ஏமாற்றக்கூடாது. இல்லையே பாவங்கள் நாங்கள் இல்லையே நெருக ஏமாந்து களைச்சு போனோம். ஐயா தோழர் தான் எங்களை காப்பாற்றணும் கேட்டுக்கொண்டு நாங்கள் என்ன செய்வோம்? விடைபெற்றுக் கொள்வோம். சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம்.